நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் தனது தந்தையை சமூக வலைதளத்தில் பின்தொடர்வதை நிறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி சோசியல் மீடியாவில் அதிகப்படியான விவாதத்தை கிளப்பியுள்ளது. சங்கீதா சொர்ணலிங்கத்துடன் விவாகரத்து, நடிகைகள் மற்றும் தகாத உறவு தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இந்த செய்தி வெளியாகியுள்ளது. பிரபலங்களின் குடும்ப செய்திகள் மிக வேகமாக பரவும். குறிப்பாக ரசிகர்கள் சமூக வலைதள செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனிக்கும் போது சமீபத்தில் தாவேகா தலைவர் விஜயின் மகன் திரைப்பட இயக்குனர் ஜேசன் சஞ்சய் தனது பெற்றோரின் உறவு முறிவு தொடர்பான செய்திகளுக்கு மத்தியில் தனது தந்தையை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்வதை நிறுத்தியுள்ளார் என்ற தகவல் ரசிகர்களை அப்செட் ஆக்கியுள்ளது. ஜேசன் சஞ்சய் தனது தந்தையை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்வதை நிறுத்திவிட்டதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த செய்தி ரசிகர்களிடையே பரவியது. எனினும் சில சமூக வலைதள பயனாளர்கள் ஜேசன் ஏற்கனவே விஜயின் கணக்கை பின்தொடர்ந்து இருக்க மாட்டார் என்று வாதிடுகின்றனர். இது இந்த விவகாரத்தில் தெளிவின்மையை ஏற்படுத்தியுள்ளது. நடிகரின் திருமண நிலை குறித்த செய்திகள் இணையத்தில் பரவியதால் இந்த புதிய தகவல் வெளிவந்துள்ளது. தகாத உறவு குறித்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்த சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்துள்ளதாக வெளியான செய்தி தான் தற்போது தமிழ்நாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் ஒரு நடிகையுடன் தகாத உறவில் இருந்ததாக மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் இக்குற்றச்சாட்டுகளை குறித்து விஜய் அல்லது சங்கீதா இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ பொது அறிக்கையையும் வெளியிடவில்லை. இதனால் உண்மைகள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இலங்கை தமிழ் வம்சாவளியை சேர்ந்த சங்கீதா இங்கிலாந்தில் வளர்ந்தவர். 1999ஆம் ஆண்டு விஜயை மணப்பதற்கு முன் அவர் பிரிட்டிஷ் குடிமகளாக இருந்தார். அவரது தந்தை ஒரு தொழிலதிபர். அவர் பின்னர் இங்கிலாந்தில் குடியேறினார். விஜயுடன் அவரது பழக்கம் திரையுலக வட்டாரங்களுக்கு வெளியே தொடங்கியது. பூவே உனக்காக திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகே சங்கீதா விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்க சென்னை திரைப்பட நகரத்திற்கு சென்றபோது அவரை சந்தித்தார். இந்த சந்திப்பை தொடர்ந்து விஜய் அவரை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று தனது பெற்றோர் இயக்குனர் S.A. சந்திரசேகர் மற்றும் ஷோபா சந்திரசேகர் ஆகியோருக்கு அறிமுகப்படுத்தினார். அப்போது சங்கீதா விஜயின் வீட்டிற்கு அருகிலேயே தங்கியிருந்தார். அவர்களின் தொடர்பு படிப்படியாக வளர்ந்தது. இறுதியில் விஜயின் பெற்றோர் திருமண முன்மொழிவை வைத்தனர். திருமணத்தை இறுதி செய்வதற்கு முன்னர் விஜயின் குடும்பத்தினர் லண்டனுக்கு சென்று சங்கீதாவின் குடும்பத்தை சந்தித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்தம்பதியினர் ஆகஸ்ட் 25, 1999 அன்று பாரம்பரிய இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். பின்னர் சென்னையில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. விஜய் கிறிஸ்தவர் மற்றும் சங்கீதா இந்து என்ற மத வேறுபாடுகள் இருந்தாலும் திருமணம் இந்து முறைப்படி நடத்தப்பட்டது. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இவர்களின் முதல் குழந்தை ஜேசன் சஞ்சய் 2000 ஆண்டிலும் இரண்டாவது குழந்தை திவ்யா சாஷா 2005ஆம் ஆண்டிலும் பிறந்தன. காலப்போக்கில் குழந்தைகள் வேட்டைக்காரன் மற்றும் தெறி போன்ற படங்களில் சிறிய வேடங்களில் விஜயுடன் இணைந்து நடித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை சமீபத்தில் தொடங்கிய விஜய் ஒரு உயர்நிலை பொது நபராக இருந்தாலும் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை எப்போதும் பொது விவாதங்களிலிருந்து விலக்கி வைத்து வருகிறார். விவாகரத்து குற்றச்சாட்டுகள் குறித்து இதுவரை இரு தரப்பிலிருந்தும் எந்த அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜேசன் சஞ்சய் லைகா தயாரிப்பில் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிக்கும் சிக்மா படத்தை இயக்கி வருகிறார். விரைவில் அந்த படம் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோன்ற சினிமா நியூஸுக்கு சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.